ஹாய். அதாவது இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் குளிக்கிற அப்படி தானே, பாத்ரூம் எல்லாமே இருக்குது, நம்ம குளிக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும், எல்லோரும் ஒரு ஓடையில் அந்த மாதிரி குளிப்பாங்க. அது இது ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, நிறைய பேர் வந்து மலைப்பிரதேசங்கள், அவங்களுக்கெல்லாம் அறியாத வயசில் எந்த ஒரு வசதியுமே இல்லை. அப்போ எப்படி குளிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ நல்லாயிருக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க. ஸோ இதே மாதிரி இன்றைக்கி ஒரு பாட்டு நம்ம பார்க்கலாம். அது என்ன பாட்டுன்னா, ஒரு பொண்ணு வந்து குளிக்கிறதுக்காக ஆத்தங்கரைக்கு போகிறேன். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்துலலாம் மஞ்சள் அரைச்சி தானே எல்லோரும் ஒரு கல்லில் மஞ்சள் அரைச்சி அந்த இதை வந்து நம்ம மூஞ்சிக்கெல்லாம் பூசிக்கிடுவாங்க. இப்போல்லாம் ரெடிமேடாக நிறையா வந்துடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் பாருங்களேன், ஒரு கல்லில் மஞ்சள் அரைச்சி அது தன்னோட முகத்தில் பூசிப்பாங்க. அப்படி பூசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட மச்சான் அங்கேயும் குளிச்சிட்ருக்காங்க. அந்த அந்த பெண்ணோட மச்சான் குளிக்கிறது தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு பயங்கரமான சந்தோஷம் வருது. சரி, நம்ம மச்சான் குளிக்காங்க, நம்மளோட காதலை இப்போவாது வெளிப்படுத்தலாம் சொல்லிட்டு எல்லோரும் அந்த காலத்தில் காதலுக்காக எதெல்லாம் தூது விடுவாங்க, புறாவை தூது விடுவாங்க, ஆட்களை தூது விடுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறாங்கன்னா, என்ன யோசிக்கிறாங்கன்னா, தண்ணி இருக்குல்ல, குளிக்கிறது நம்ம மலைப்பிரதேசங்கள்லேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து அப்படி எப்படி அவங்களோட மச்சான் மேலே போய் விழத்தானே செய்யும். ஸோ அப்போ அந்த தண்ணி இந்த பொண்ணு என்ன பண்ணுது, தூத விடுது. ஸோ அருமையான ஒரு கதை. அது என்ன பாட்டுன்னா, ஓடுகிற தண்ணி இல்லை, உரசிக்கிட்டே சந்தனத்தை, அது சேர்ந்துச்ச சேரலையோ செவத்த மச்சான் கைகளிலே. இந்த இந்த பாட்டில் நம்ம சரிதா நம்ம வந்து பாராட்டி ஆகணும். ஒரு கிராமத்து குயிலுன்னு கூட சொல்லலாம், கருப்பு குயில். உண்மைக்கு அவங்க ஒரு அழகான ஒரு நடிகை. இவங்க எப்போவுமே மேக்ஸிமம் கண்டாங்கி சேலை தான் கட்டியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று கண்டாங்கி சேலை கட்டுறது. இதில் பாருங்களேன், மலைத்தோட்டம், பெரிய மலைகள் இருக்காங்கள்ல, ஸோ அங்கே குயில் இருக்குது அப்படி தானே. அந்த குயில் உனக்காகத்தான் பாடுது, அது ஆசையாக தூது கூட விடுது. அந்த ஆசையை தூது விடுறது அருவி கூட ஒரு பாலம்தான். அதுக்கு அந்த அவர் சொல்லுவார் பதிலுக்கு, சரி நீ வந்து தூது விடுற, இப்போ அருவி வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கு, அப்போ கண்கள்லேருந்து கண்ணீர் வரும் தானே, அப்போ நான் அழுகிறதா சிரிக்கிறதா? நீ வந்து சேரீ கட்டியிருக்கலாம், அந்த சேரீ ஓரத்தில் முந்தானை இருக்குல்ல, ஸோ அந்த முந்தானையில் என்னை முடிஞ்சுக்கிட்டா என்ன? சரி, இதெல்லாம் நல்லாவே பேசுகிறீங்க, அது இருக்கட்டும். ஆமாம், வக்கனே நல்லா பேசுகிறீங்கள்ல, என் வீட்டு வாசலுக்கு எப்போ நீங்கள் தாலி வாங்கிட்டு வந்து வர போகிறீங்க சொல்லுங்கள். தாலி வாங்கிட்டு வந்து எப்போ என் கழுத்தில் கட்ட போகிறீங்க? அப்புறம் உங்கள் பாதம் பட்ட மண் இருக்குல்ல, இவங்க நடந்து போவாங்கள்ல, ஸோ அந்த மண்ணை இந்த பொண்ணு எடுத்து பல்லு விளக்கமும். அதை தான் சொல்லுவாங்க, உங்கள் பாதம் பட்ட மண் எடுத்து நான் பல்லு விளக்க போகிறது. பாருங்கள், எப்படியெல்லாம் அழகாக வர்ணிச்சிருக்காங்க. அழகாக இருக்குல்ல இந்த பாடல். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். இந்த பாட்டை எழுதினது நம்ம வைரமுத்து சார். ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க லிரிக்ஸ் எல்லாம். அப்புறம் பாடின அந்த குயில்கள் யார் தெரியுமா? இதில் நம்ம சுசீலா அம்மாவை பாராட்டியாகணும். அவங்களோட தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக பாடியிருக்காங்க. அப்புறம் நம்ம மலேசியா வாசுதேவன் சார், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடகர் மலேசியா வாசுதேவன் அருண்மொழி. நல்லாயிருக்கும் இவங்களோட வாய்ஸ் கேட்குறதுக்கு. இந்த மாதிரி இயற்கையான பாடல்கள் கேட்கும்போது மனதுக்கு ஒரு துள்ளலான ஒரு இசை, மனதுக்கு ஒரு துள்ளலான ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். ஓடுகிற தண்ணி இல்லை, உரசி விட்டேன் சந்தனத்தை,